அடுத்தது திருமந்திரத்துல போன வகுப்புல பிரளயம் என்பதை பற்றி, அதாவது பெரு ஊழியினால் தோன்றும் வெள்ளம், அந்த வெள்ளத்தினுக்கு பிறகு உலகின் கண் உயிர்கள் எவ்வாறு தோன்றின. இப்ப ஏன் இவைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறதுன்னு கேட்டா, இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உயிர்கள் பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு படிப்படியாக வளர்ந்து அதன் பின் இறை தத்துவத்தை உணர வேண்டும். அப்ப படைப்பின் மகத்துவம் தெரிந்தால்தான் இறைவனினுடைய மகத்துவம் நமக்கு புரியும். அப்ப அந்த இறைவனினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்ட பிறகு இறைவனை எண்ணுதற்கும் அந்த இறைவனது அன்பினுக்கு நாம் ஆட்பட வேண்டும் என்கின்ற ஆவல் கொள்ளுதலும் அடிப்படை. அதனால இந்த இரண்டினை மனத்தின் அடிப்படையான சிந்தனையாக கொண்டு திருமூலர் ஒவ்வொன்றும் இறைவனால் எவ்வாறு எல்லாம் உருவாக்கப்பட்டது, உருவாக்குகின்ற காலத்துல ஏற்பட்ட விளைவுகளை படிப்படியா சொல்லி வர. இப்ப சக்கர பேருனாக்க திருமால் கையில அந்த சுதர்சனம் என்கின்ற சக்கரம் எவ்வாறு சென்று சேர்ந்தது, அதனது தனித்துவம் என்ன, அது ஏன் திருமாலுக்கு கொடுக்கப்பட்டது. இது சைவத்தை கேட்டா எல்லாம் சிவனிலிருந்து தொடங்கும்னுவார்கள். வைணவத்தை கேட்டீர்கள் என்றால் ஒரு வேடிக்கையா இருக்கும். இப்போ இன்றைக்கு பிரதோஷம் முடிந்து மறுநாள் இல்லையா, 2 நாளைக்கு முன்னாடி ஏகாதசி போயிற்று. வைணவத்தை போய் கேட்டீங்கன்னாக்க ஒரு அழகான விஷயம் சொல்லுவார்கள். இந்த ஆடி மாத ஏகாதசி இருக்கிறது அல்லவா, இந்த ஆடி மாத ஏகாதசியில தான் நாரணன் பார்க்கடல்ல அரித்துயிலுக்கு உட்பட்டு உறங்க போகிறான். ஒரு 4 மாதம். அந்த காலத்துல நாரணன் சிவனிடம் தான் செய்த எல்லா பணிகளையும் கொடுத்து, நீ இந்த 4 மாதம் இதை செய் என்று ஆணையிட்டாங்க. அதனால சென்ற ஏகாதசி ரொம்ப வைணவ சம்பிரதாயத்திற்கு ரொம்ப விசேஷமான ஏகாதசி. இப்ப வைணவத்தை கேட்டால் எல்லாம் நாரணனை முதலாக கொண்டுதான் தோன்றியது அவர்கள் வாதம். சரி, அது நாரணனோ சிவனோ மற்றைய இறைவர்களோ, இவ்வாறு உலகின் தோற்றம், அதன் கண் உயிர் தோன்றுதல், அந்த உயிர்களுக்கு உண்டான பரிணாமம், இவைகளை தான் தெரிந்து கொள்வதற்கு முயல வேண்டும். அது யார் எவரால் ஒன்று பரம்பொருள்ன்ற முடிவோட அதை புரிந்து கொள்ள முன்வர வேண்டும். ஒரு பரம்பொருள் இதை செய்கிறது. எதன் அடிப்படையில? காரியங்களை நாம் காணுகின்ற பொழுது இதனுக்கு ஒரு காரணன் உண்டு என்பதை உணர்வது போல. இப்ப நம் கண் முன்னாடி காணக்கூடிய எல்லா காட்சிகளும் நமக்கு காரணங்களாய் தெளிவாக தெரிகின்றன. இத்தகைய காரணங்களை உலகிலே உருவாக்கிய காரணம் யார்? அதுதான் அடிப்படை. அப்ப காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றாக சொல்லி வருவதில் சக்கர பேரு, மால், போதகன் என்னும் வன்மைக்கு இங்கு ஆங்காரம், கால் போதம் கையினோடு அந்தர சக்கரம், மேல் போக வெள்ளி மலை அமரர் பதி, பார்போகம் 7 படைத்துடையானே. அதாவது பிரளய காலத்துல பிரம்மன் தானும் சிவனை போன்று 5 தலை உடையவன் என்று தருக்கி நின்ற பொழுது, அந்த பிரளய காலத்துல பிரம்மனினுடைய சிரத்தினை அறுத்து இறைவன் அவனுக்கு அருளை செய்து தன்னுடைய மரக்கருணையை காட்டினான். ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், இறைவன் இருவகை கருணைக்கும் உரியவன். ஒன்று மரக்கருணை, மற்றொன்று அறக்கருணை. மரக்கருணை என்றால் தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனையை ஒருத்தலை செய்து அதன் வாயிலாக அவர்களை சரி செய்து பின் அவர்களுக்கு அருளினை தருதல் இறைவனது தலையாய பணி.
ஆகவே அதுக்கு பேரு மரக்கருணைன்னு பேரு. எது போலன்னா குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லுவார், தாயானவள் கோபித்து கொண்டாலும் அவளினுடைய காலினையே கட்டி அழக்கூடிய குழந்தை போல. அதே போல மருத்துவன் தன் கையில் உள்ள கத்தியினை கொண்டு நமக்கு உடலின் கண் ஏற்பட்ட ஊரினை அறுத்து சுட்டாலும் அந்த மருத்துவன் மீது நமக்கு மாளாத அன்பு இருத்தல் போல, நம்முடைய அறியாமையினாலும் நம்முடைய கவனம் இன்மையினாலும் செய்யக்கூடிய தவறுகளை இறைவன் முறையாக அறிந்து அதற்கு உண்டான தண்டனையை தருகிறான். சொன்ன வார்த்தையை கவனிக்கணும். என்னவென்றால், நாம் அறியாது செய்த தவறுக்கும் தண்டனை உண்டு. ஏன்னா இந்த அறியாமை என்பது எதனால தோன்றுகிறதுனா, நாம சென்ற பிறவியிலே செய்த வினை, அந்த வினையினது எச்சம். அதனால் இந்த சூழலில் நமக்கு அறியாமையின் மூலமாக அந்த தவறினை செய்தற்கு உண்டான வாய்ப்பை நல்குகிறது. ஆகவே தவறுதான். அது தெரிந்து செய்தாலும் தெரியாது செய்தாலும் அதற்கு தண்டனை உண்டு. அப்படி தண்டனையை கொடுத்து அந்த தண்டனையை நாம் துய்த்ததன் பிறகு நாம் தூய்மை அடைகிறோம். அதன் பிறகு இறைவன் தனது கருணையை காட்டி நம்மை ஆட்கொள்ளுகிறான். இது மரக்கருணை. அறக்கருணைனா நாம் நம்முடைய தவறுகளையெல்லாம் ஏதொன்றும் செய்யாமல் இறைவனையே சதா சிந்தித்து சிந்தித்து அவனது திருவருளை பெறுவதற்காக நாம் எண்ணி இயங்குகின்ற பொழுது நம்முடைய துன்பத்தை இயக்கத்தை தவிர்ப்பதற்காக இறைவன் அருளுகிறானே, அந்த கருணைக்கு பேரு அறக்கருணைன்னு பேர். ஆகவே அவனை வழிபடுவோரினது மனோநிலை அறிந்து அவர்கள் மாட்டு தன்னுடைய கருணையை காட்டியாக வேண்டும், அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்று இறைவன் தானாக முன்வந்து தனது கருணையை காட்டுவான். அதான் மாணிக்க வாசகர் எழுதுவார், தாமரை காட்டி. மாணிக்க வாசகர் எங்கோ குதிரை வாங்க சென்று கொண்டிருக்கிறார், மன்னன் பாண்டியனிடமிருந்து பொருள் பெற்று. அவர் செல்லக்கூடிய பாதையில ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு புதர் இருக்கு. அதன் உள்ளே என்ன என்று நுழைந்த பொழுது இறைவனது திருவடி தீட்சை அவருக்கு கிடைக்கிறது. அறக்கருணை. இறைவனால் மாணிக்க வாசகருக்கு கிடைத்தது அறக்கருணை. அந்த அறக்கருணையினால அவர் நெகிழ்ந்து பாடினார். இப்ப ஞானசம்பந்தராவது அழுதார், அதனால் அறக்கருணை. சுந்தரர் தவறான பாதைக்கு சென்றார், மரக்கருணை. நாவுக்கரசர் பிற சமயங்களிலே சென்று ஒழுகினார், அதனால் அவருக்கு சூலை நோய். அதனை கொடுத்து அதை நிவர்த்தி செய்து தடுத்தாட்கொண்டது மரக்கருணை. ஆகவே நம்முடைய அடியவர்கள் வாழ்விலேயே இறைவன் அறக்கருணையோடும் நடந்திருக்கிறான், மரக்கருணையோடும் நடந்திருக்கிறான். இது ரெண்டும் தேவை. ஒரு தாயானவள் தன் குழந்தை செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் கண்டும் காணாது இருத்தலினால அந்த குழந்தையை அவள் சமூகத்திற்கு நல்ல விதமாக தரவில்லை என்றுதான். அந்த குழந்தை தவறு செய்கின்ற பொழுது சாம பேத தான தண்டங்களினால் அந்த குழந்தையை நல்வழிப்படுத்தணும். அப்படி நல்வழிப்படுத்துகின்ற பொழுது அவள் குழந்தையை சற்று தண்டித்தாலும், கடுமையாக பேசினாலும், கடுமையாக நடந்து கொண்டாலும், எதன் காரணமாய் எவ்வாறு செயல்படுகிறாள் என்றால் அந்த குழந்தையே இவ்வுலகிலே நல்ல விதமான ஒரு பெயரை பெற வேண்டும். இந்த உலகமானது இந்த குழந்தையை வருங்காலத்தில் மதிக்க வேண்டும் என்ற மேலான எண்ணம். அதனால அவள் அந்த குழந்தையிடம் கடுமையாக நடந்து கொள்ளுதல் என்பது மரக்கருணை. மாறாக அந்த குழந்தையின் தேவை அறிந்து உணவு கொடுத்து உடை கொடுத்து அந்த குழந்தைக்கு உரியனையெல்லாம் அருகிருந்து பார்த்து அதனது செயல்களை எல்லாம் சரிவர இருக்கிறது என்பதனால் அன்பினை மேலும் காட்டி அவ்வாறு செயல்படுவது அறக்கருணை. இந்த ரெண்டும் இருந்தால்தான் ஒரு உயிரானது இந்த உலகிலே செம்மையாக தன்னை
வளர்த்து கொள். நான் முழுவதுமாக அறக்கருணையை காட்டுகிறேன்னா தவறு செய்வதையெல்லாம் நாம் தவிர்த்து அதனை தாண்டி செல்லுகிறோம் என்றால் அந்த குழந்தை இந்த சமூகத்திலே நல்ல விதமாக வளருவது இல்லை. பிற்காலத்தில் ஒருத்தர் எழுதினார் இல்லையா, பாதை தவறிய கால்கள் என்றும் ஊர் வந்து சேர்வதில்லை. அதுபோல் பண்பு தவறிய யார் ஒருவர் பேர் கொண்டு வாழ்வதில்லை. திரைப்பட பாட்டு தப்பு இல்லை, தத்துவத்தை சொல்வதற்கு எந்த படமா இருந்தாங்க. ஆகவே நாம் செல்லக்கூடிய பாதை தவறு என்று தெரிந்தால் அதை திருத்திக்கணும். இல்ல நான் இந்த பாதையில் தான் செல்லுவேன்னு நம்ம இலக்கை அடைய முடியாது. ஆகவே இலக்கை அடைவதற்கு நாம் பயணப்படுகிறோம். அந்த பயணத்துல நம்ம எரியாமல் ஏதாகிலும் தவறு செய்தோம் என்றால் இறைவன் நம் முன்னே தண்டனையை கொடுத்து நம்மை மரக்கருணையினால் காக்கின்றான். அப்ப பிரம்மனை தண்டித்தது மரக்கருணை, நாரணனுக்கு உதவியது அறக்கருணை. இந்த இரண்டுமாய் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு மேற்கோளாக சொல்லிய பகுதி இது. அடுத்த பகுதி சக்கரப்பேருல எப்படி பிரளய காலத்துல பிரம்மனை தண்டித்து ஒரு தலையை பறித்து மரக்கருணையை காட்டிய இறைவன் திருமாலுக்கு அறக்கருணையை காட்டி அவனது முதன்மையை உணர்த்த முன் வருகிறான். அதான் கடவுள்ன்றவன் ரெண்டு விதத்திலும் செயல்பட வேண்டும். அப்பதான் ஒரு சார் கோடாத மனோநிலை கடவுள்கிட்ட இருக்கணும். சொல்றோம் இல்லையா, இம்பார்ஷியலா இருக்கணும்னு. இதுதான் யாரை எவ்வாறு எந்த அளவில் தண்டிக்க வேண்டும், யாருக்கு எந்த அளவில் கொடுக்க வேண்டும், இதை தெளிவா தெரிந்திருக்கும். ஆகவே இந்த அறக்கருணைக்கு திருமால் பாத்திரமாகிறான். எப்படி? மால் போதகன் எனும் வன்மைக்கு இங்கு திருமால் அறத்தை அறிவுறுத்தக்கூடிய ஆசிரியன். போதகம் என்றால் ஞானம்னு அர்த்தம். சிவ ஞான போதம்னா சிவனை பற்றின முழுமையான செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையான விளக்கங்களுக்கு சிவஞான போதம்னு பேர். ஆகவே போதம் என்று சொன்னாலே போதிக்கப்படுதல் போதம். எது போதிக்கப்பட வேண்டும்? உண்மையை. எல்லா காலத்தும் நிச்சயமாய் இருக்கக்கூடிய மாறில்லாத உண்மைக்கு பேரு போதகம்னு பேரு. அதுதான் சிவஞான போதம், மாபோதம் என்றெல்லாம் விளக்குவதன் காரணம் அதுதான். மால் போதகன் எனும் நாராயணன் தான் அறத்தை அறிவுறுத்துவதற்கு உரியவனாக இருந்தான். என்ன காரணம்? அந்த அறத்தை அறிவுறுத்துவதற்காகத்தான் அவன் பல்காலும் அவதாரங்களை எடுத்தான். அவனால் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு அவதாரத்திலும் அறமானது இந்த உலகினுக்கு போதிக்கப்பட்டது. மச்சாவதாரத்திலிருந்து இனி எடுக்கப்பட இருக்கக்கூடியதாக கருதப்படும் கல்கி அவதாரம் வரைக்கும் அதனுடைய போக்குகளை ஆய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு அவதாரத்திலும் இவ்வுலகினுக்கும் உலகின் கண் உண்டான உயிர்களுக்கும் எதிராக செயல்பட்ட அரக்கர்களை, அவரிடம் உண்டாகிய தவறான கோட்பாடுகளை முற்றிலுமாக நீக்கி அவர்களுக்கு மெய்யறிவை தருவதற்காக நாரணன் அவதரிக்கிறான். அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்? ராம அயனம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினோம். நாரணன் ராமனாக தோன்றி, அயனம்னா பாதை. அந்த சொல்ல நாம இயற்கையா பார்க்கிறோம். ஆடி மாதம் பிறந்த போது கூட சூரியன் தன் பாதையை மாற்றிக்கொள்ளுகிறது. தக்ஷணாயனம் உத்தராயணம் என்று. அயனம்னா பாதை. அப்ப ராமன் எவ்வாறு இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற பாதையை வாழ்ந்து காட்டி நிரூபித்தான். அதனாலதான் அவன் அறத்தை போதிக்க கூடியவனாய் கருதப்படுகிறான். ஆகவே அறத்தை அறிவுறுத்தும் ஆசிரியன் எனும் சிறப்பு அவனுக்கு நிலைக்க வேண்டும். நேற்று வரைக்கும் அறத்தை போதித்தான், இன்று இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்றென்றும் அறத்தை போதிக்க கூடியவனாய் இருக்க வேண்டும்.
ஒரு சின்ன குறிப்பு சொன்னா புரியும். இன்றைக்கு அறத்தை போதிக்கக்கூடிய நிலையில உள்ளவர்கள் மடங்களின் கண் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். இப்போ சங்கர மடம்னு பக்கத்துல காஞ்சிபுரத்துல இருக்கு. அது சைவ ஆச்சாரத்தினுக்கு உட்பட்ட மடம் இல்லையா? அத்வைதம் தான் அவர்களினது கோட்பாடு. ஆனால் அந்த தகுதிக்கு வரக்கூடிய தலைவர்கள் சங்கராச்சாரியர்கள் சொல்லக்கூடிய அந்த தகுதிக்கு வரக்கூடிய சங்கர பாஷ்யத்தை ஆச்சாரியர்களாக நின்று இந்த உலகிலே வழி வழியாக சொல்லி வருபவர்கள். அவ்வளவுதான் விளக்கம். அவர்கள் என்ன ஒப்பமிடுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஏதாயிலும் மடத்தினுக்கு ஏற்றார் போன்ற ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்றால் அந்த ஆணையில இப்படிக்குன்னு போட்டு கீழே என்ன எழுதுவார்கள் தெரியுமா? நாராயண ஸ்மிருதின்னு எழுதுவார். என்ன காரணம்னா, அறத்தை போதிக்கக்கூடிய ஆசானாக நாராயணன் இருப்பதினால் அந்த அறத்தின் வழி நின்று நான் அவனுக்கு உட்பட்டு அறத்தினுக்கு ஏற்றாற்போல் இங்கு கையொப்பம் இடுகிறேன். அதனால்தான் வைணவர்கள் பெரும்பாலும் அந்த நாராயணதாசன் என்றும் அவர்களினுடைய ஆச்சாரியராக விளங்கின ராமானுஜரை முழு முதல் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு ராமானுஜதாசர்கள் என்று கையெழுத்து. அதனால அறத்தை அறிவுறுத்தும் ஆசிரியன் எனும் சிறப்பு தொடர்ந்து நாரணனுக்கு இருக்கணும். எப்போ அந்த அடிப்படையான உணர்வு அவனுக்கு தொடர்ந்து இருக்கும்? வன்மை இங்கு ஆங்காரம் கால் போதம் கையினோடு அந்தர சக்கரம். இந்த உலகல கீழோர்த்தம் அகங்காரத்தை வெளிப்பட செய்யும் போதெல்லாம் நாரணன் அறத்தை போதிப்பவனாக வந்து செயல்படுது. இந்த உலகத்துல அப்போதைக்கப்போது அகங்காரத்தோடு பலர் தலையெடுப்பார். அப்போ அவர்களையெல்லாம் முறையாக அறம் இதுவென எடுத்து சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தும். நம்ம ராமகாதையே தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ராவணன் தவறு செய்த பொழுது உரிய நேரத்துல அவனுக்கு உரிய போதகத்தை தந்தவர்கள் ஏராளம். முதல்ல மாரீச்சனது துணை நாட வரும்போது மாரீச்சன் அறிவுரை சொல்றான், இதை செய்யாத. சீதையை சிறையெடுத்து வந்ததன் பிறகு மால்யவான் தவறு என்கிறார், வீடனன் தவறு என்கிறார், அதன் பிறகு மண்டோதரி தவறு என்கிறார். அப்ப இவ்வாறு ஒருவன் செய்யக்கூடிய தவற கண்டித்து இது முறையற்றது என்று சொல்லுவதற்கு உரியவர்கள் இருப்பது போல மாபெரும் ஆற்றலோடு ஒருவன் தவறான செயலை செய்ய முன்வருகின்ற பொழுது அவனுக்கு உரிய ஞானத்தை உரிய அறிவுரையை அறத்தை சொல்லுவதற்கு நாரணன் அவதரிக்கிறான். பாருங்க, வேதத்தை கொண்டு ஒழித்ததினால் மச்சமாக தோன்றுகிறது. அசுரர்கள் எங்கு அமிழ்தத்தை உண்டுவிடக் கூடாது என்ற நிலை வந்த பொழுது கூர்மமாய் தோன்றி அமிழ்தத்தை உருவாக்க காரணனாய் இருந்து அது அசுரருக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக மோகினியாக மாறுது. இவை எல்லாவற்றினுக்கும் உட்பொருள் உண்டு, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நோக்கம் என்னன்னா, இந்த உலகம் என்பது நன்மை தீமை என்ற இரண்டின் கலப்பினால் உருவானதுதான். எத்துணை அளவினுக்கு நன்மையை உணர்ந்தவர்கள் நன்மையை சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த உலகிலே தீமையை செய்பவர்களும் சிந்திப்பவர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றால் நன்மையின் மேன்மை நமக்கு தெரியாது. வெயிலினது தன்மை தெரிந்ததினால்தான் நிழலினது அருமை நமக்கு புரிகிறது.
வெயிலே எங்கும் இல்லைன்னா நிழலை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டோம். ஆகவே நம் கண்முன்னே நடக்கக்கூடிய அறமற்ற செயல்களை கொண்டுதான் அறத்தின் மேன்மையையும் அறத்தின் தேவையையும் உணர்வோம். இத புரிஞ்சுக்கோ. அதனால திருமால் ஒவ்வொரு முறையும் இந்த போதகத்தை செய்தற்கு இந்த உலகில் கீழோர் அகங்காரத்தோடு செயல்படுகின்ற போதெல்லாம் என்ன பண்ணுகிறாரா நாரணன்? கையினோடு அந்தர சக்கரம், தன் கையிலே சக்கரப்படையோடு தோன்றுகிறார். சக்கரம் மேல் போக வெள்ளி மலை அமரர்பதி, அவனது கையோடேயே சக்கரப்படையும் கொண்டு அவர் வருதற்கு அந்த படையை கொண்டு அறம் அல்லாதவர்களை, அறத்தினுக்கு மாறாக நின்றவர்களை அழிப்பதற்கு அந்த சக்கரத்தை பயன்படுத்துவதற்காக அந்த சக்கரப்படை அவன் கையிலே நிறுத்த வேண்டி யார் அருளினானோ? திரு கைலாய மலையில், வெள்ளிமலை கைலாய மலையில் அமரர் பதி, தேவர்கள் தலைவனாகிய சிவபெருமான் பார்போகம் ஏழும் படைத்து உடையானே, 7 உலகத்தும் இன்பத்தினை மக்கள் நுகர வேண்டும், அவர்கள் அறத்தினை உணர்ந்தாலன்றி அந்த இன்பத்தினை நுகர முடியாது. அறத்தினை உணருவதற்கு அறத்தினுக்கு மாறாக செயல்படுபவர்களை அழிப்பதற்கு சக்கரப்படையோடு திருமாலை செயல்பட தூண்டுபவன், செயல்பட செய்பவன் கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவன். அப்ப நாரணனது செயல்பாட்டினுக்கும் அவன் கையில் உள்ள சக்கரத்தினுக்கும் காரணனாய் சிவம் இருக்கின்றது. அப்போ இந்த 7 உலகத்தினுடைய இன்பங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது அறம். அந்த அறத்தினுக்கு எப்பொழுதெல்லாம் கேடு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கேட்டினை தரத்தக்க அசுரர்களை, அறம் அற்றவர்களை அழிக்க வேண்டி அந்த அழித்தலை செய்தற்கு உரியவனாகிய திருமாலிடம் சக்கரப்படையை கொடுத்து அதனை செய்யும்படி ஏவுகின்றவன் சிவன். இது சைவம் இப்படித்தான் பேசும், தவிர்க்க முடியாது. இது நடக்குமா அப்படின்னா, இது சைவர்கள் எல்லாவற்றினுக்கும் மூல பரம்பொருள் சிவன் என்று எடுத்துக்கொண்டதினால் எல்லாம் சிவனிலிருந்து கிடைத்தது, எல்லாம் சிவனிலிருந்து தான் தோன்றியது. அதனால ஒரு சிக்கல் வந்தது. இங்க பெரும்பாலானவர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் இருந்தா, கலைஞர் அல்லாதவர்களுக்கும் இப்ப நான் சொல்ற பாட்டு புரியும். பாலமுரளி அவர்கள் எழுதின ஒரு பாட்டு, அம்மா ஆனந்த தாயினின்னு ஒரு பாட்டு. அதுல அவர் என்ன எழுதுறார்? அகரமாக உகரமாக மகரமாக இருந்து ஓங்காரத்தின் ஒலியாக மாறி நீ அன்னையாக இருந்து இவ்வுலகினுக்கு ஆனந்தத்தை தருகிறார். இது பல்லவி. அனுபல்லவியில என்ன பண்ணிருக்க? இப்படிப்பட்ட ஆற்றல் உடைய உன்னை முரளியாகிய நான் வணங்க எனக்கு உன்னுடைய மேலான கருணையை, மேலான அருளினை நீ காட்ட வேண்டும். இப்ப நடனமாக பண்ண வேண்டிய, இதை நிறைய பேர் நடனமா பண்ணியிருக்காங்க. இதை நடனமா பண்ணும்போது எப்படி இந்த கருத்தை காட்டுவது? தன்னை அவர் முன்னிலைப்படுத்திக்கிறார் அனுபல்லவில், முரளியாகிய நான் என்று. உடனே ஒரு நடன கலைஞருக்கு ஒரு பெரிய சந்தேகம், இது எப்படி நான் காட்டுவது? இதன் மூலமா என்ன, பெரும்பாலும் பல்லவி அனுபல்லவியில தான் நிறைய சஞ்சாரத்தை செய்வார்கள். அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது வாய்ப்பு. அதை கேட்டபோது நான் சொன்னேன், பல்லவியில அகார உகாரம் அகாரம்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப அகாரத்திற்கு உண்டான கலைமகளையும் உகாரத்திற்கு உண்டான திருமகளையும் மகாரத்திற்கு உண்டான உமையவளையும்
சொல்லக்கூடிய அவர்களினுடைய அருளை இந்த உலகு பெற்றதற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு கதையை சொல்லி அந்த அனுபல்லவியை கொஞ்சம் விரிவாக்கிடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கலைமகள் அருள் பெற்ற காளிதாசன சஞ்சாரியில் சொல்லு, திருமகள் அருளை பெற்ற தாராவை பாடின சங்கரனை சொல்லு, அப்புறம் தேவர்கள் எல்லாம் முறையிட உமையவள் ஆதி பராசக்தியாக தோன்றி மகிஷனை அழித்த கதையை சொல்லு அப்படின்னு இப்படி சொல். நோக்கம் என்னன்னாக்க ஒன்று பரம்பொருள்னு எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு செயல்களையும் அந்த பரம்பொருள் தான் செய்யணும். அப்ப அந்த பரம்பொருள் தனக்கு தகுதியானவற்றை செய்கின்ற பொழுது உரிய தகுதியானவர்களை உருவாக்கி அவர்களின் மூலமாக செய்யப்பட வேண்டும். அதாவது ஒரு வேடிக்கையான விளக்கம் சொல்லுவது உண்டு. ஒரு மிகச்சிறந்த தலைவன் யாருன்னு கேட்டா, அவன் இல்லாத போது கூட அவனால் ஏவப்பட்டவர்கள் முறையாக செயலை குழப்பம் இல்லாமல் செய்தற்கு உண்டான சூழலையும் வாய்ப்பையும் எவன் உருவாக்குகிறானோ அவன் தலைவன். எல்லா இடத்துலயும் அவன் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இருக்கவும் கூடாது. அவனால் உருவாக்கப்பட்ட நபர், அவனால் ஏவப்பட்ட நபர், அவன் இல்லாமலும் அந்த செயலை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய அளவினுக்கு ஆற்றலை கொண்டு இருக்க வேண்டும். அதனால்தான் சிவனால் உருவாக்கப்பட்டு ஏவப்பட்ட நாரணன் இந்த அறத்தினை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த உலகம் என்பதற்காக யாரெல்லாம் அறம் தவறி ஆணவத்தின் தலை நிற்கிறார்களோ அவர்களையெல்லாம் அந்தந்த காலத்துல முறையாக தண்டித்து திருத்தி அறத்தின் வழி மீண்டும் அவர்களை செலுத்துவதற்கு அவன் முன் வருகிறான். ஆகவேதான் அவன் கையில ஒரு ஆற்றல் மிகுந்த சக்கரத்தை கொடுக்கிறான். அதனால்தான் நீங்க இதுல கூட பார்க்கலாம், மகாபாரதத்துல சிசுபாலன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் கண்ணனுக்கு உறவுமுறை கதாபாத்திரம் தான். அவன் பிறக்கின்ற பொழுது 3 கண்களோடு பிறந்தான். அவனுக்கு மாமன் முறையாகணும் கண்ணன். கண்ணன் மடியில் அந்த குழந்தை இடப்பட்ட உடனே 3வது கண் மறைந்தது. அப்போ ஒரு அசிரிதி கேட்டது, இந்த கண்ணன் தான் இந்த சிசுபாலனை அழிக்க போகிறான். உடனே சிசுபாலனினுடைய தாய் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்ப கண்ணன் சொன்னான், கவலைப்படாதீர்கள், உங்கள் மகனை நான் அழிப்பது என்பது உடனாக இருக்காது. அவனால் செய்யப்படக்கூடிய அறமற்ற செயல்களை, பிழைகளை நான் இத்துணை அளவு பொறுத்து இருப்பேன். ஒரு கணக்கு சொல்றேன், அத்துணை முறை அவனுடைய தவறுகளை நான் பொறுத்து கொள்ளுகிறேன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண்ணிக்கை, அந்த முறையினை விட்டு அவன் அடுத்ததாய் அதிகமாக ஏதாயிலும் செய்ய முன் வந்தால் அப்பொழுது அவனை தண்டிப்பேன். பலவாறாக ஏளனம் செய்தும் கண்ணனை சிசுபாலன் எவ்வளவு ஏளனம் செய்தும் கண்ணன் ஒண்ணுமே பண்ண. இறுதியாக இந்திரபிரஸ்தத்துல தருமன் ராஜசூயம் செய்த பொழுது முதல் தகுதி யாருக்குன்னு கேட்ட பொழுது பீஷ்மர் கண்ணனுக்கு கொடுன்ன பொழுது சிசுபாலன் கடுமையாக பேசத் தொடங்கி ரொம்ப ஏளனமாக கேவலமாக அதை பொறுத்து கொண்டிருந்த கண்ணன் எண்ணிக்கொண்டிருந்தான் எவ்வளவு தூரம் இவன் பிழைபட பேசுகிறான்னு. கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை முடிந்த உடனே அறத்தை நிலைநாட்ட வேண்டும். ஆகவே சக்கரப்படையை கொண்டு சிசுபாலனை அழிக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு மூல அமைப்பு இருக்கு. இவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்கு என்று ஒரு எங்கோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த உலகத்துல அறம் தவறுதல் இப்ப வேற விதமா புரிந்து கொள்ளும். எப்பொழுது எல்லாம் யார் அறம் தவறுகிறார்களோ அப்பொழுது எல்லாம் அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் ஆகிறார்கள். அந்த தண்டனைக்கு உரியவர்களானவர்களை தண்டிப்பதற்குண்டான பொறுப்புல
நாரணன் இருந்து செயல்படுத்துகிறான். அவ்வளவுதான். அப்போ ஒரு நாடு அல்லது நகர்னு சொன்னா அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் தவறு செய்தற்கு ஏதுவான சூழ்நிலை தோன்றின பொழுது அவர்கள் செய்த தவற தண்டிக்கிறதுக்கு ஒரு காவல்துறை இருக்கணும் இல்லையா? அந்த காவல்துறையை யார் நிர்வகிக்கிறது? நிர்வகிக்கிறது தலைமையான அமைச்சர் தான். ஆனால் அந்த காவல்துறைக்குன்னு ஒரு அதிகாரியை இருத்தி அந்த அதிகாரிக்கு தேவையான ஆற்றல்களை அதிகாரங்களை கொடுத்து செயல்படு அப்படின்னு சொல்ற. எல்லா இடத்துலயும் அவரே வந்து நிற்க முடியாது. அதனால் ஆகவே சிவன் நாரணனை இவ்வாறு படைத்தான். இந்த ஒண்ணுத்துக்கு இவ்வளவு விளக்கம். அடுத்தது சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க நற்சக்தியை தான் கூறு செய்ததே. அறத்தினை நிலைநிறுத்துவதற்கு அறத்தினுக்கு புறம்பாக செல்பவர்களை தண்டிப்பதற்கு சக்கரம் என்ற படைய சிவபெருமான் நாரணன் கையில கொடுத்து அந்த படையினது வேகத்தையும் அந்த படையினது ஆற்றலனையும் சிவன் கொடுத்ததன் பிறகு நாரணனால் தாங்க முடியல. நடைமுறையிலேயே பார்க்கலாம். நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய ஆற்றலுக்கும் மீறி ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று மற்றவர் எதிர்பார்க்கின்ற பொழுது நாம ரொம்ப அழகாக ஒரு பழமொழியை சொல்லுவோம், குருவி தலையில் பனங்காயா. அதுபோல நாம் ஒன்றை செய்தற்கு முன்வர வேண்டும் என்ற பொழுது அதற்கு உரிய ஆற்றல், அதனை செய்தற்கு உண்டான கருவி இவைகளை கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அவைகளை இயக்க தெரிவதற்கு நமக்கு போதுமான ஆற்றல் இருக்க வேண்டும். பல்வேறு போர்க்கருவிகள் இருந்து என்ன பயன்? அந்த கருவிகளை முறையான நேரத்துல உரிய முறைப்படி பயன்படுத்துவதற்கு ஆற்றல் நம்மிடம் இல்லை என்றால் அந்த கருவிகளினால் பயன் ஏதும் இல்லை. இதான் உண்மை. இதை நாம புரிந்து கொள்வதே இல்லை. ஆகவே திருமாலுக்கு சக்கர பேரை கொடுத்தான். பெற்ற சக்கரத்தை முறையாக பயன்படுத்துவதற்கு உண்டான ஆற்றல் அன்றி திருமால் தடுமாறினான். ஆகவே அந்த சக்கரத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு தேவையான தனித்த ஆற்றலை பெற வேண்டி அவன் சிவனை நோக்கி தவம் செய்தான். எப்படி? சக்கரம் பெற்று சிவனால் கொடுக்கப்பட்ட சக்கரப்படையை தான் பெற்று நல் தாமோதரன், நான் தாமோதரன் என்ற பெயருக்கு உரியவனாகிய அந்த திருமால் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையினால் அந்த சக்கரத்தை தன் கையிலே வைத்து அவனால் தாங்க முடியவில்லை. தரித்தல் என்றால் தாங்குதல், ஏற்றுக்கொள்ளுதல். அந்த சக்கரத்தை அவன் கைகளினாலே தாங்க முடியல. அவ்வளவு விரைவான சுழற்சியும் சுழலுகின்ற பொழுது அதீதமான ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆயுதமாக அது போனதால் திருமாலால் அந்த சக்கரப்படையை தன் கைகளிலே தாங்க முடியாமல் போனது. ஆகவே என்ன செய்தானாம்? மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க, ஆற்றலிலே மிக்கவனாகிய அரண் சிவபெருமானை வழிபட தலைப்பட்டான். அர்ச்சிக்க சிவபெருமானை, மிகுதியான ஆற்றல் உடைய சிவபெருமானை விருப்பத்தோடு அந்த சக்கரப்படையை தான் தாங்க வேண்டும். அதற்கு உண்டான தகுதியான ஆற்றல் தன்னிடம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஆற்றலை பெற வேண்டி சிவனை நோக்கி வழிபாடு செய்தான். அப்படி வழிபாடு செய்ததினால் அர்ச்சிக்க தக்க நற்சக்தியை, அந்த சக்கரத்தினை தாங்குவதற்கு உண்டான நல்ல ஆற்றலை, அதற்கு போதுமான ஆற்றலை தான் கூறு செய்ததே. தான் என்றால் இங்கு சிவபெருமான். சிவபெருமான் கூறு செய்தான் என்றால் கொடுத்து உதவினான்.
ஆகவே திருமாலிடம் உண்டான சக்கரத்தை, அதனது ஆற்றலை அது முழுமையுமாக வெளிப்படுத்த, அதனை தாங்குவதற்கும் அதனை இயக்குவதற்கும் போதுமான ஆற்றல் இல்லை என்று தெரிந்து கொண்ட திருமால் சிவனிடம் முறையிட, இப்ப நமக்கே சில நேரங்கள்ல நாம இருக்கக்கூடிய பணி மேற்கொண்ட இடத்துல நமக்கு புதுசா ஏதாவது வேலை கொடுத்துருவாங்க. என்ன செய்வதுன்னு தெரியாது. என்ன நம்பி இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. இதற்கு ஒரு சின்ன மேற்கோள். நான் என் கல்லூரியில சேர்ந்து 2-3 வருடமானதற்கு பிறகு இந்த ஆண்டுதோறும் கல்வி ஆண்டின் இறுதியில அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டினுக்கு உண்டான கால அட்டவணை, டைம் டேபிள், அத யாரேனும் ஒரு நபர் எடுத்து செய்து அந்த கல்வியாண்டு முடியறதுக்குள்ள அந்தந்த துறை சார்ந்த பேராசிரியர்கள்ட்ட கொடுத்து அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை நிவர்த்தி செய்து கடைசி நாள், அந்த கல்வியாண்டின் இறுதி நாள்ல அடுத்த கல்வியாண்டுல யார் யார் எந்தெந்த வகுப்பினுக்கு செல்ல வேண்டும் என்ற தனித்தனி அட்டவணையும் கொடுக்கப்பட்டுவிடும். அடுத்த கல்வியாண்டு தொடங்கிய உடனே அவரவர் கல்லூரிக்கு வந்து அவரவர்களுக்கு உண்டான வகுப்புக்கு அவர்களாகவே செல்ல ஆரம்பித்து விடுவார். குழப்பம் இருக்கு. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கல்லூரியில எத்துணை விதமான துறை இருக்கு. சில துறைகள்ல மாணவர்கள் சேர்ந்து கற்பார்கள், சில துறைகள்ல பிரிந்து கற்பார்கள். அப்ப இதற்கு ஏற்றாற் போல எங்கு பிரிகிறார்கள், அது போல சில துறைகளுக்கு வேதியியல் கூடங்களிலும் இயல்பியல் கூடங்களிலும் செய்முறை வகுப்பு இருக்கும், பிராக்டிக்கல். இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த கல்லூரிக்கே ஒரு முழுமையுமான அட்டவணையை தயார் பண்ண உடனே அந்த பொறுப்பு அந்த ஆண்டு எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இது எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு, என்ன சார் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு எங்கள் துறை முதல்வர்கிட்ட போய் கேட்டேன், என்னுடைய ஹெச்ஓடி கிட்ட. காலேஜ் கவுன்சில்ல உன்னால முடியும்னு நம்பிதான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? விளையாட்டெல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. உன்னால முடியும்னு நம்பி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது உன் பொறுப்பு. வேணுங்கிற ஆள் துணைக்கு யாருன்னு கேட்டு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி துணைக்கு அழைத்துக்கொள். காலேஜ் கவுன்சில் அதை அப்ரூவ் பண்ணும். அவர்கள் துணையோடு செய்து முடிப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த பொறுப்பு நம்மை சற்று அலைக்கழிக்கும். அதை நம்மால் சரிவர செய்ய முடியுமான்ற கவலை வரும். அப்படி வருகின்ற பொழுது யார் அந்த பொறுப்பை கொடுத்தார்களோ அவர்களிடமே போய் கேட்டோம், என்னை நம்பி இதை கொடுத்து இருக்கிறீர்கள், என்னால் செய்ய இயலுமா? ஆகவே அரண்யானவன் திருமாலுக்கு இத்தகு ஆற்றலை கொடுத்து சக்கரத்தையும் கொடுத்து அறம் தவறியவர்களை முறையாக தண்டித்து நீ அவர்களை என்றென்றும் பாதுகாக்க வேண்டும், அறக்கருணையை காட்ட வேண்டும் என்றும் மரக்கருணையை காட்ட வேண்டும் என்றும் பணித்த பொழுது தனக்கு கொடுத்த பணிக்கும் அதனை மேற்கொள்வதற்கு உரிய ஆயுதமான சக்கரத்தை தன்னால் தாங்க முடியவில்லை என்று கருதின நாரணன் அதனை தாங்குவதற்கு உண்டான ஆற்றலை எவன் கொடுத்தானோ அவனிடமே முறையிட்டு பெறுகிறான். அதுதான் தக்க நற்சக்தியை தான் கூறு செய்தது. தனக்கு அந்த சக்கரத்தை தாங்குவதற்கும் அதனை முறையாக இயக்கி அறத்தை பேணுவதற்கும் ஆற்றல் வேண்டும் என்று முயன்ற பொழுது அந்த சக்கரப்படையை கொடுத்ததோடு அதனை செயல்படுத்துவதற்கு உண்டான ஆற்றலையும்
கொடுத்து உதவினான் சிவன். ஆகவே ஒரு பெரிய விஷயத்த சொன்னாங்க. இந்த வரலாறு, அது இப்படி சொல்லப்பட்ட செய்தி வேறு ஏதாகிலும் நூலில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. திருமூலர் மட்டும்தான் இந்த கருத்தை சொல்றார். திருமாலுக்கு சக்கர பேரு அளித்தவன் சிவன். அந்த சக்கர பேரினை பெற்று அதை இயக்குவதற்கு உண்டான ஆற்றல் இல்லாத இடத்து அந்த ஆற்றலை கூடுதலாய் பெற வேண்டி நாரணன் சிவனை நோக்கி தவம் செய்து வணங்கி வழிபட்டு அந்த ஆற்றலினையும் பெற்றான். இந்த செய்திய வேறு எந்த புராணங்களும் சொல்லல. இது திருமந்திரர் மட்டுமே, திருமந்திரத்தில் திருமூலர் மட்டுமே சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே இது ஏன் இவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா, எல்லா காலத்திலும் எல்லா சமயங்களும் ஒரு தன்மைத்தான சிறப்பினை பெற்று செயல்படுவது இல்லை. இது ஒரு சமயம், செல்வாக்கோடு சமயம் என்பது நான் எதை சொல்லுகிறேன்னா, ஒரு மதமோ அல்லது ரிலிஜியன் என்ற சொல்லுக்கு உண்டான பொருளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சமூகத்துல செல்வாக்கு பெற வேண்டும்னா, ஒன்று அதன் கண் உண்டானதாகிய தனித்துவமும் அதனை முறையாக செயல்படுத்துவதற்கு தேவையான பின்புலத்தை தருவதற்குண்டான ஆட்சியாளர்களும் தான். ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு முறை ஒரு பெரிய சங்கீத விற்பனரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அவர் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர், மிகச்சிறந்த கலைஞர். அவற்றை பேசிக் கொண்டிருந்த பொழுது சட்டென்று ஒரு விளக்கத்தை சொன்னார். நீ என்னதான் ஆற்றல் உடையவனாக இருந்தாலும் உன் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு உரிய பொருத்தமான ஒரு வாய்ப்பும், அந்த வாய்ப்பினை நீ செயல்படுத்துகின்ற பொழுது அதனை கேட்பதற்கு உண்டான அல்லது அதனை அறிவதற்கு உண்டான முறையான மக்களும் இடமும் இருக்கணும். இல்லை என்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பும் வீண், நீ எடுத்த முயற்சியும் வீண். சொல்லிட்டு அழகா சொன்னார். நீ எது செய்வதாக இருந்தாலும் உரிய காலத்துல உனக்கு ஒரு லிஃப்ட் வேணும். இது நடக்கணும் சொல்லிட்டு ஒரு மேற்கோள் சொன்னார். வேடிக்கைய, அவர் இசை உலகம் இல்லையா, எம்எஸ்ஏ ஆனாலும் ப்ராப்பரான டைம்ல ஒரு லிஃப்ட் கிடைச்சாதான் அவங்க பரிமளிக்க முடியும். அது என்ன நோக்கம்? உன்னிடம் என்னதான் தனித்துவமும் மிகப்பெரிய திறமையும் இருந்தாலும் அதனை முறையாக வெளிக்காட்டுவதற்கு சரியானதோர் சந்தர்ப்பம். அவ்வளவுதான். அது இல்லை என்றால் நீ கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் மிகச்சிறந்த ஆற்றல். நான் புலவர் கல்லூரியில படிக்கின்ற பொழுது இதை மேலிருந்து கேட்டுக்கொண்டு இருப்பார். நான் யாரை சொல்லுகிறேனோ அந்த பேராசிரியர் பெருமகனார் சபேசன். எங்களுக்கு ஒரு பேராசிரியர் இருந்தார். அவருடைய தனித்துவம் என்னன்னு கேட்டா, வடமொழியையும் தமிழையும் கரை கண்டவர். ரெண்டு மொழியிலையும் அழுத்தமான அனுபவம், பழுத்த ஞானம். அவரிடம் பாடம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 4 ஆண்டுகளுக்கு கிடைத்தது என்பது வாழ்க்கையில நானும் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு சான்று. அவர் தர்மபுரம் ஆதீனத்தில் பேராசிரியராயிருந்து ஓய்வு பெற்று பல ஆண்டுகள் அங்கு தொடர்ந்து நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்க மடத்துல பணியாற்றினார். அந்த மடத்தினுக்கு உண்டான தலைமை பொறுப்புல இருக்கிறவர் யாருன்னா, சந்நிதிகள்னு பேர், பண்டார சந்நிதிகள். அவர்கள் ஞான பண்டாரங்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சந்நிதின்னு பேர். கோவில்ல கருவறைக்கு சந்நிதின்னு பேர். இங்க
அவ்வாறு புதியதாக பட்டத்தினுக்கு வரக்கூடிய மடாதிபதிகளுக்கு தாங்கள் எடுத்து சொல்லக்கூடிய தத்துவ கருத்துகள்ல எங்காகிலும் முறையான விளக்கங்களோ அது எங்கு இருக்கிறது என்கின்ற நூலை பற்றின தடுமாற்றமும் வந்ததுன்னா உடனே இவரை தான் கூப்பிட்டு கேட்பார். உடனே அவர் இந்த நூலில் இந்த பக்கத்துல எடுத்து சொல்லிட்டு வந்துரு. அவ்வளவு பெரிய ஆற்றல். ஆனால் அவருக்கு முறையான ஒரு லிப்ட் கிடைக்கும். எங்கோ இருந்திருக்க வேண்டிய பேராசம் அவர் வாழ்நாள்ல புத்தகங்களும் எழுதல. இந்த மடத்து பணியினாலேயே அவரால் வேறு எதிலும் அவரை ஈடுபடுத்தி கொள்ள முடியல. அவர் எழுதியிருந்தார் என்று சொன்னால் மிகச்சிறந்த பல நூல்களை, குறைந்தபட்சம் ஒரு சில நூல்களையாவது இந்த உலகினுக்கு தந்திருக்க முடியல. ஆகவே அவ்வளவு திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் அவருக்கு உரிய முறையான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட. அதனாலேயே அவரை பற்றின செய்திகள் அவரிடம் கற்ற மாணவர்கள், என்னை போன்றவர்கள், அது என்னுடைய தலைமுறையில கற்றவர்கள் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறார்கள். அது முடிந்ததுன்னு அவரை பத்தி தெரியாமலேயே போயிடும். அதான் உண்மை. அப்போ உங்களுக்கு என்னதான் ஆற்றல் இருக்கலாம், அந்த ஆற்றலை சரிவர பயன்படுத்துவதற்கு போதுமான வாய்ப்பும் களமும் காலமும் இருக்கணும். வள்ளுவன் சொல்லுவான் இல்லையா, இடனறிதல் காலம் அறிதல். எப்படி சொல்லுவான்? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய். உரிய காலத்துல உரிய இடத்துல உன்னால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயலை நீ செய்தால்தான் உன்னை இந்த உலகம் அங்கீகரிக்கும். நாரணன் கதையை எடுத்து பாருங்க. 4 வேதங்களை மறைத்தான் அசுரன். உரிய நேரத்துல அங்கு தோன்றி அவன் கடலுக்கு அடியில வேதத்தை ஒளித்து வைக்க அந்த கடலுக்குள்ளே செல்லக்கூடிய மீனாக தோன்றி அசுரனை தொடர்ந்து அவனை கொன்று வேதத்தை மீட்டான்னா கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. உனக்கு இவ்வாறு கடலின் உள்ளே சென்று வேதத்தை மீட்க வேண்டும் என்ற வாய்ப்பு. அதனால் அவன் மச்சவதாரம் எடுக்க வேண்டிய தேவை. அதனை கொண்டு அந்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்திட்டதனால அவனுக்கு வேதத்தை காத்தவன். அப்போ உங்களிடம் ஆற்றல் இருக்கலாம், அந்த ஆற்றலை முறையாக பயன்படுத்துவதற்கு போதுமான வாய்ப்பு யார் கொடுக்கிறார்கள்? அப்பொழுதுதான் நம்முடைய ஆற்றல் என்னன்னு தெரியும். அவனை முறையாக கொடுத்து உதவினவன் சிவன். அவனே நினைத்து அதை செயல்படுத்தி இருக்க முடியும். மாறாக தன்னால் செய்யப்படக்கூடியது என்றாலும் இதை இவர் செய்தார், நாராயணன் செய்தார், அதற்கு ஒரு தனித்துவமான சிறப்பு ஏற்படும் என்று நாராயணனை சிவன் பணிக்கின்றான். தத்துவங்கள் இப்படி புரிஞ்சுக்கும். இல்ல பெரியவன் உயர்ந்தவன்லாம் ஒரு அடிப்படையும் கிடையாது. இதனை இவன் செய்வதனால் இப்படிப்பட்டதோர் வாய்ப்பும் நன்மையும் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். சில நேரங்கள்ல அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்த தெரிந்தவன் மேலான தகுதிக்கு போயிடுறான். அதை முறையாக பயன்படுத்த தெரியாதவனும் தவறியவனும் தான் என்ன முயன்றும் மேல வராமல் அப்படியே இருந்தார். யோசிச்சு பாருங்க. நமக்கு கிடைத்த வாய்ப்பும் நமக்கு கிடைத்த களமும் நமக்கு உரிய முறையில பயன்படக்கூடிய அளவுல இருந்ததினால நாம நம்முடைய துறைகள்ல ஓரளவு தெரிந்த நபர்களாக இருக்கிறோம். இதே வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பலர் மேலுக்கு
வருவதே இல்லை. அதையும் நாம பார்க்கிறோம். பாருங்க, நாமே சொல்லுவோம், சார் என்னை விட நல்ல இடத்துல இருக்கான் சார், அங்க போய் அங்க கற்றுக் கொடுக்கறத முறையா கற்றுக்கொண்டு செயல்பட்டாலே கிடுகிடுன்னு பேர் வந்துடும் சார். ஒண்ணும் செய்யாம இருக்க. இப்ப நாமே ஒப்பிடுகிறோம். நம்மோடு மற்றவரை ஒப்பிட்டு நமக்கு கிடைத்த வாய்ப்பை காட்டில் அவனுக்கு வாய்ப்பு மிக்க இருக்கிறது, அதை அவன் முறையாக பயன்படுத்தினான் என்றால் மேலான தகுதிக்கு வருவான். வல்ல அரண் அது வேலை அதுதான். யாரிடம் என்ன தகுதி இருக்கிறதோ, யாரால் இது செய்யப்பட வேண்டும் என்ற அறிவு அரணிடம் இருப்பதினால்தான் அந்த பணியை அந்த நபரை கொண்டு செய்து அதற்கு உரியதாகிய துணை கருவிகளான ஆயுதங்களையோ எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவினையோ தருவதினால் மேலானவனாய் நிற்கிறான் அரண். ஆனால் இங்க திருமால் குறைந்தவர் அல்ல, அவன் அதற்கு உண்டான வழியை காட்டினான். செயல்பட்டது திருமால் தான். எவ்வாறு செயல்பட வேண்டும், எத்தகு ஆற்றல் உனக்கு வேண்டும் என்று எடுத்து சொன்னது சிவன். அதன் வழி நின்றவன் நாராயணன். பல நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நமக்கு உரிய வழிகாட்டியும் நாம் செய்யக்கூடிய செயலை பாராட்டுவதற்கு உண்டான ஒரு செயல்பாட்டாளனும் நமக்கு துணை நிற்கணும். நம்ம அதிர்ஷ்டம்லாம் வேற மாதிரி. நாம ஏதாவது புதுசா செய்யலான்னு முயன்றா கூட இருக்கிறவன் ரொம்ப அழகா தன் பேச்சால நமக்கு உண்டான அந்த எண்ணத்தை அடியோடு கிள்ளி எறிவதா மாதிரி பேசு. இதெல்லாம் நீ போய் செஞ்சுக்கிட்டு உன்னால முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு அதை செய்ய முற்பட்டு யாரெல்லாம் தோற்றானோ அவனை பத்தின வரலாறு சொல்லி அவங்களே ஒன்னும் பண்ண முடியல, நீ போய் என்ன பண்ண? ரொம்ப பெரிய அளவுல நம்ம முயற்சியில, எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவோம், வேர்ல வெந்நீர் ஊத்துறது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிய அருகிருந்தே மிகப்பெரிய அளவுல நேர் எதிர்மறையான செய்திகளை சொல்லி சொல்லி நம்முடைய வேகத்தையும் குறைத்து ஒரு நேரத்துல நம்ம முயற்சியின் மீது நமக்கே சந்தேகம் வர்ற மாதிரி செயல்படுவோம். நம்ம இப்படித்தானோ? இங்க ரொம்ப அடிப்படை, நீங்கள் செய்வது சரி என்று தெரிந்தால் அதை ப்ராப்பரா என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் யாரு இருக்கு? நேற்று ஒரு விழாக்கு போயிருந்தேன். அந்த விழாவில் ஒருவருக்கு சிறப்பு பரிசு கொடுத்தார்கள். அவருடைய பெயர் தியாகராஜன் பேரு. நடன உலகத்துல இசை உலகத்துல இருக்கிறவர்களுக்கு தெரியும். அவர் எந்த புரோகிராமாக இருந்தாலும் வருவார், வந்து அந்த புரோகிராம முழுக்க பார்த்து பாதியில் கூட எழுந்து போக மாட்டார். பார்த்து அதில் உண்டான குறை நிறைகளை மிக தெளிவான முறையில விமர்சனம் செய்து அந்த கலையை நிகழ்த்தியவருக்கும் அனுப்பிடுவார். அந்த கலையை கற்று தந்த அவரினது ஆசிரிய பெருமக்களுக்கு அனுப்பிச்சிடுவார். இது போன்று செய்தற்கு ஆட்கள் இல்லை. அப்பொழுதுதான் அவரால் சொல்லப்பட்ட இவர் தரமாக ஆடுக, அது மாதிரி மற்றொருவர் இருந்தார், அவருடைய துணைவியார் கூட நம்ம வகுப்புக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு மறைந்த கண்ணன் அவர்கள். சில பேர் இதற்கு என்று அவதரிக்கிறார்களோன்னு நான் நினைப்பேன். நான் யாரையும் முகஸ்துதியா பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லை. கண்ணன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எல்லாருடைய அத்தனை இளைஞர்களினுடைய ஆடலுக்கும் போவார், பாடலுக்கும் போவார். போயிட்டு அந்த ஆடல் கலைஞரும் பாடல் கலைஞரும் தரமாக ஆடினாலும் பாடினாலும் அதை மனத்துல தெளிவாக குறித்து கொண்டு உரிய நேரத்துல, அவருக்கு தெரியாத சபாக்களே கிடையாது, அந்த செயலாளர்களிடம் போயிட்டு இப்படி ஒரு பையன் ஆடுறான், ரொம்ப அழகா ஆடுறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க,
அற்புதமாடும். அது மாதிரி பாடலை கேட்டு இப்படி ஒருவர் நன்றாக பாடிக்கொண்டிருக்கிறார், அப்படி சிறப்பா இருக்கு. இந்த ராகத்தை கையாளுற விதம் எல்லாம் அப்படி அழகா இருக்கு, ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் என்று அந்த கலைஞருக்கே இவரை தெரியாது. அவ்வாறு தெரியாத கலைஞருக்காக பல இடங்கள், இத யார் சொன்னார்னு ஒரு பெரிய கலைஞரே சொன்னார். சந்தான கோபாலன் என்கின்ற இசை மேதை தனக்கு இப்படிப்பட்டதாகிய ஒரு வாழ்வை நான் இளம் பிராயத்துல நான் பாடிக்கொண்டிருந்ததை கேட்டு எனக்கு பல பெரிய சபாக்களிலே எனக்கு உண்டான பரிந்துரையை செய்தவர் இந்த கண்ணன்னு பேசுது. இப்படிப்பட்டவர்கள், அதான் உங்களிடம் ஆற்றல் இருக்கலாம், அந்த ஆற்றலுக்கு ஏற்றாற்போல் உடனாக நிற்கக்கூடிய கற்றறிந்த அறிவு இருக்கலாம், ஆனால் அதை முறையாக பயன்படுத்தி காட்டுவதற்கு போதுமான காலமும் தேவையான இடத்தையும் யாரோ ஒருவர் வகுத்து கொடுக்கும். உங்கள் இங்க இருக்கிற கலைஞர்களுக்கு பல பேருக்கு தெரியும், உங்கள் காலத்துல நீங்கள் பார்த்து மகிழ்ந்த பல சிறந்த கலைஞர்கள் வாய்ப்பே இல்லாமல் வெம்பி போனதை பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்காமல் அவர்களை பற்றின முழுமையுமான பரிந்துரைகளை செய்தற்கு ஆள் இல்லாமலும் அவர்கள் தடுமாறி போனதை பார்த்திருப்பீர்கள். இதை சொல்றதுக்கு தான் எடுத்துக்கிறேன். நாராயணன் ஆற்றல் மிக்கவன், சக்கரப்படைக்கு உரியவன், தர்மத்தை போதிப்பவன், தர்மம் தவறி நடக்கக்கூடியவர்களை முறையாக தண்டிப்பவன், இப்படிப்பட்டதாகிய ஆற்றல்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்து உதவி அதனை மேற்கொள்வதற்கு உண்டான சக்கரப்படையையும் சிவன் அருளினான். இவைகளை அனைத்தும் பெற்றதன் பின்னும் இவைகளை முறையாக இயக்குவதற்கு தன்னிடம் ஆற்றல் இல்லை என்ற நிலையை திருமால் உணர்ந்த பொழுது அந்த ஆற்றலை பெறுவதற்காக சிவனை நோக்கி தவம் செய்ய, சிவனை நோக்கி வழிபாடு செய்ய, சிவனும் திருமாலினது வேண்டுகோளை ஏற்று அவனுக்கு உண்டான ஆற்றலை கொடுத்து உதவி அறத்தை இந்த உலகிலே முறையாக பாதுகாக்க செய்தற்கு துணை நின்றான். இந்த செய்தியை சொல்லும், அவ்வளவுதான். சொல்லிட்டு அடுத்த பாட்டை படிக்கிற நேரம் இருக்காது, இன்னும் ஒரு நிமிடம் இருக்கு, பாட்டை படிக்கிறேன். கூறதுவாக குறித்த நற்சக்கரம் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு, கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, கூறது செய்து தரித்தனன் கோலமே. எவ்வாறு சிவன் தன்னுடைய ஆற்றலை கூறு கூறுகளாக பிரித்து யாருக்கு எல்லாம் கொடுத்துதவி அவர்களையெல்லாம் தனித்து செயல்பட செய்தார். ஒரு தகப்பன் ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கலாம், தன்னுடைய மக்கள் வளர வளர அவர்கள்ட்ட ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்ததை நீ இண்டிபெண்டா பார்த்துக்கோ என்று சொல்லுவதில்லையா? இந்த துறையை நீ இண்டிபெண்டா கவனிச்சுக்கோ, இன்னொரு மகன் நீ இந்த துறையை பார்த்துக்கோ, ஏதாகிலும் நடைமுறை சிக்கல் வந்தா சொல்லுங்கள், அப்பொழுது கலந்து பேசி முடிவுக்கு வரலாம். அது போல அரண் உரிய நேரத்துல உரியவரிடம் அந்த ஆற்றல்களை பங்கீடு செய்து கூறு கூறாக தன் ஆற்றலை கொடுத்து உதவி செயல்பட்டான். அது அடுத்த வகுப்புல என்ன என்று விரிவாப்பார்.